வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 17. மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறமா அது போட ட்ரை பண்றேன். இதோட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் தெரியல எனக்கு. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. இந்தியா இங்க இருக்கு. இங்க இருக்குடா. ஜப்பான். அதான் டெக்னிக் கிட்டார மாட்டிட்டு கிளம்பி. அஞ்சலடா அவன். என்னோட ஃபர்ஸ்ட் மீமே மங்களகரமா ஆரம்பிக்கணும்னு ஹினாட்டாவோட முகத்தை வச்சுட்டேன். ஹினாட்டாக்காக ஜப்பானுக்கே போவேன் நானு. ஆனா என்ன ஜப்பானுக்கு போக காசு தான் இல்ல. அட பாவீங்களா, பிளாக் போர்டை எதுக்கு யூஸ் பண்ண சொன்னா எதுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கானுங்க பாருங்களேன். ஆனாலும் இவங்களோட இந்த திறமைக்காக ஒரு லைக்க போட்டே ஆகணும். நம்ம வீடியோக்கு லைக் போட்டுங்களா டே. யாரா நீங்க காட்டு வாசிக்கலாம் கோட்டு போட்டு வந்துக்கிறீங்க? நீதான சிதம்பரம்? ஆமா. எங்க ஸ்கூல்ல சேரு. உங்க ஸ்கூல்ல சேருனா தண்ணி ஊத்தி கழுவு. எப்பா நருட்டோ இப்படி எல்லாமா பேசுவான்? ஐயோ என்னடா அது, வண்டியில ஏறு மூஞ்சில சேருன்னு ஓடுங்கடா. நானே ஒரு ரைமிங் கண்டுபிடிச்சிட்டேங்க. வண்டியில ஏறு மூஞ்சில சேரு நல்லா இருக்கே. அட்டாக் அண்ட் டைட்டன்ல மடரா மட்டும் சுசனோ வச்சுட்டு நின்னாரு. அந்த கொலாசஸ் டைட்டன் மடராவை பார்த்துட்டு சாரிங்க தப்பான வில்லேஜுக்கு வந்துட்டேன். Well, there was still an ending worthy of an artist. வணக்கம்டா மாப்ள. All my friends are toxic, all ambitionless, so rude and always. ரைடரா தப்பிக்கலாம் நினைக்கும் போது கரெக்டா ராக்லி மைக்கை எப்படி பாருங்க. அப்போ மைண்ட் வாய்ஸ் எப்படிதான் இருக்கும். எங்க போனாலும் சுத்தி வளைக்கிறானுங்களே, முடியல. இல்லன்னா ஒரு வீடியோல அரசியல்வாதியில ஒருத்தர் சொல்லுவாரு, ஆட அதை கெட்ட பேசக்கூடாது, அதனால அது வேணாம். அது என்ன வார்த்தை செஞ்சா அப்படியே கமெண்ட்ல போடுங்க பாப்போம். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு உண்மையான நருட்டோ ஃபேனா இருந்தா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓரளவு ஃபேனா இருந்தா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் எடுக்கும். ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க முடியல, நீங்க கண்டிப்பா ஒரு நருட்டோ ஃபேனே கிடையாது. ஏன்னா இந்த போஸ்ட் சீன் எல்லாம் மறக்கக்கூடிய சீனா அது. யாரெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். கண்டுபிடிச்சவங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க பாப்போம். ஆமாங்க, ஜேஜேகே கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹெவன்ல வந்து திரும்ப ரீயூனியன் ஆயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, கோஜோ நனாமி டோஜி அவங்களாம் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் ஜேஜேகே கேரக்டர்ஸ் தான். ஆனா ஏன் தேவையில்லாம ஜோரா இருக்காரு? நான் நிறைய மீம்ஸ்ல பாத்துட்டேன், ஜோரா அதுல தேவையில்லாம உள்ள வராரு. நான் இன்னும் ஒன் பீஸ் சீரிஸ் கூட இன்னும் பார்க்கவே இல்ல. ஒருவேளை வந்து ஜோரோக்கு வந்து மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ற மாதிரி அதுல ஏதோ பவர் இருக்கோ? இதுக்காகவாது போயிட்டு ஒன் பீஸ பாக்கணும். ஹூ இஸ் யுவர் வைஃப்? நான் வந்து செப்டம்பர் யாரு? கிதாகாவாவா? மை ட்ரெஸ் அப் டார்லிங்ல இருக்கிற ஹீரோயின். ஆளு சும்மா இல்லங்க, சூப்பரா இருப்பா. அவதான் இப்போதைக்கு என் வைஃபா வந்திருக்கா. உங்க வைஃப் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிதாகாவா செல்லக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாரு. இந்த இன்ட்ரோக்கெல்லாம் ஒரு காலத்துல நான் எவ்வளவு ஹைப்பா இருந்தேன் தெரியுமா? எனக்கு சரியா தெரியல. அப்ப நான் 7th 6th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து காலங்காதால 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் பெட்டன் போடுவாங்க. என்னதான் நான் அதை பார்க்க சீக்கிரமா இருந்துச்சாலும் எங்க அம்மா அப்பா என்ன பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்ட காலங்காலத்துல எவனா டிவி போடுவான், போய் படுறா அப்படிம்பாங்க. படுறான்னு தூங்குறது இல்ல, படிடாங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? சரி அதையும் மீறி அடுத்த நாள் சவுண்ட கம்மியா வச்சுட்டு டிவி பார்க்கலாம்னு பார்த்தா அடா ஆத்தான்ற மாதிரி எங்க அம்மா காலையில 6 மணிக்கெல்லாம் டெய்லி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதனால டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க காலையில சமைக்கிறதுக்காக. அதனால பென்டனும் பார்க்க முடியாது. சரி காலங்காத்தால பென்டனை பார்க்க முடியாது தெரிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் பென்டன் போடுவாங்க. சரி அப்பயாவது பார்க்கலான்னு பார்த்தா அடா அத்தான்ற மாதிரி அப்பயும் என்னால பார்க்க முடியாது. அப்ப நான் சின்ன பையன்றதால எனக்கு டக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். சரி அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படியோ 10 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பேன். அப்படி முடிச்சாலும் என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நைட்டு 10:20க்கு எங்க அப்பா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் வந்த உடனே பாலிமர் நியூஸை வச்சிருவாரு டிவில. அதை கேட்க வேற எரிச்சலா இருக்கும். ஆக மொத்தத்துல என்னால பென்டன் கிளாசிக்கே பார்க்க முடியாது. ஆனா ஸ்கூல் விட்டு வந்தவனே 4 மணிக்கோ 5 மணிக்கோ இது பென்டன் ஓம் நியூஸ் போடுவாங்க. அது பார்க்கதாப்பா கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதையும் நான் வேணா பார்க்க முடியும்.
முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. காண்டா இருப்பேன் நான். இந்த பென்டன் பாக்குறதுக்கே நான் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க. அதுவும் நம்ம ஆசையா ஒரு டிவி ஷோ பார்க்கலாம் நினைப்போம். ஆனா திடீர்னு நம்ம அப்பா வந்து ரிமோட்டை புடிங்கி பாலிமர் இல்ல அந்த மாதிரி நியூஸ் சேனல் வச்சா நம்மளுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இந்த சிச்சுவேஷன் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அனுபவிச்சீங்கன்னா அனுபவிச்சோம்னு கமெண்ட் பண்ணுங்க. மினாட்டோ வந்து பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கக்காஷி வந்து அந்த பிளானை கேட்காம சிட்டோட எடுத்துட்டு போனாரு. கக்காஷி வந்து பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நருட்டோ வந்து பேச்சு கேட்காம ரசங்கன் எடுத்துட்டு போறான். நருட்டோ இப்ப பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பொருட்டோ அவன் பேச்சை கேட்க மாட்டான். இதுக்கு பேர் தான் கருமான்னு சொல்லுவாங்களோ. என்னப்பா நெசுக்கோ மல்டிவர்ஸ் லெவலையும் தாண்டி கேமுக்குள்ளலாம் போறா. இவ ஜோரோக்கு மேல இருப்பா போல. அந்த காலம் அது 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 காலம், அந்த காலம் அது 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 நம் காலம், இந்த காலம் இது 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 இதுவும் நம் காலம். எந்த காலமானாலும் அது நம் காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக. ஆமாங்க, ஜெனரேஷனா ரசங்கனை கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பாட்டுக்கும் நடுவில் ரசங்கன்னு அப்படி எடிட்டுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. இட்டாச்சி டோபிராம கிட்ட நான் உச்சியாக்கல என்ன மொத்தமே கொண்டுட்டேன். அதுக்கு டோபிராம நல்ல செய்தி. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு பாரு நம்பி யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? முறைக்கிற சீனியர். ஆமாங்க, ஜேஜேகே சீரிஸ்ல மஹிதோவை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு வெறுப்பாகும். எனக்குலாம் உள்ள பூந்து அவன் மண்டையை உடைச்சலாமா தோணும். ஆனா என்ன பண்றது, நம்ம கிட்ட ஜோரோவோட பவர் இல்ல. இல்ல நெசுகோவோட பவர் இல்ல. இவங்க 2 பேரோட யாரோ ஒருத்தர் பவர்ல தானே இந்த யூனிவர்ஸ்குள்ள என்னால போக முடியும். ஏன் தெரியுமா நிறைய பேர் பொருட்டோவே பாக்குறது இல்ல? அதுக்கான முக்கியமான ரீசன் இந்த மீம்ஸ்ல தான் இருக்கு. பாத்துறோமா? அது என்ன ரீசன்னா, ஹினாட்டாவோட 101 குறைச்சது, அதுக்கப்புறம் சுனாடேவோட 106 குறைச்சது. இல்ல 2 பேருக்குமே குறைக்கல, காணும். இது குறைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அங்க ஒன்னத்தை காணுமே, முழுக்குன்னு இருக்கு. ஆண்டவா, என்ன அனிமே கொடுமடாது. ஏன்டா இப்படி முழுக்குன்னு வச்சீங்க? இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா நீ திங்கா ஒவ்வா சோறு எந்த பெருமாடா. நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டம். நீ வா மூடுகா. எந்த மூஞ்சி லிக்காதா. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா. அப்பா உனக்கு இருக்கான். சரியான 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 பர்ஃபெக்ஷனுங்க. வேற என்ன சொல்றது, காமெடியா இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. லேஸ் பண்ண அடிக்காதீங்க. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. வருவாரு அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். ஒபிட்டோட நடிப்பை பத்தி சொல்லவா வேணும்? வேற லெவலு தான். என்னவா புதுசா எந்த மீம்ஸும் வர மாட்டேங்குது. புதுசா ஏதோ வந்து அனுப்பிச்சு விடுங்களேன். பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி 2 புருவம், கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம், பெற மாதிரி நெத்தி, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, அவ கூந்தல் கார் மேகம், கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை, ஆப்பிள் மாதிரி கண்ணம், தீஞ்ச பந்து தான் அவ கண்ணம், அழகுல சில, அளவுல அவ மலை. ஏன் ஆளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனப்பா. ஐயோ 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 ஐயோ, என்ன சிங்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். கடைசியில ஜெரையாவது சுனாடியை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, அளவுல அவ மலை, அளவுல அவ மலை. உண்மையிலேயே நம்ம சுனாடி மலை மாதிரி தான். உங்களுக்கே தெரியும்ல. 4 பேர் அடிச்சுட்டா அவன் பெரிய ரவுடியாடா. அவளுக்கு ஒரு அண்ணாண்டா, ஆனா உனக்கு நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்டா. உயிரை கொடுத்தாவது உன் காதல சேர்த்து வைப்போம். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்காத மச்சான். மனுஷனாடா அவன். ஒருத்தன் 4 பேர் அடிக்கிறான். அந்த பொண்ணு வேணாண்டா. நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். எவனோ ஒருத்தன் அவன் தங்கச்சி கிண்டல் பண்ணதுக்கே அவன் அந்த அடி அடிக்கிறான். நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வை, ஆளையே காலி பண்ணிடுவான். அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியா?
நான் அவளதான் லவ் பண்ணுவேன். ஐயோ 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 சூப்பர் 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 நல்லா சூப்பர் சூப்பர் சிங்க் நல்லா பர்ஃபெக்ட் ஐயோ என் வாயில வர மாட்டேங்குது பர்ஃபெக்ஷன். ஹினாட்டாக்கும் நருட்டோக்கும் உள்ள லவ் ஸ்டோரியில இவ்வளோ பெரிய ஒரு நெஜி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாலமா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அந்த பாலம் கட்டி முடிக்கல, பாதிலே உடஞ்சு கிடக்கு. காதல் உடஞ்சிட்டு போட்டோம். நான் ஹினாட்டாவை தொட்டா தூக்கிடுவேன். ஆனா என்ன நெஜி என்ன தூக்கி போட்டு மிதிப்பானே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சவங்க நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு 1K லைக்ஸ் அடிக்கிற மாதிரி பாருங்கப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டே ஆகணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. சரி ஓகே, பாய் பாய், வரட்டா.